ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தியாஸ்ரீ கிரியேஷன்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம பார்க்க போகிற வீடியோ வீட்டு தோட்டம் பற்றின ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த சம்மருக்கு அப்புறமா வீட்டு தோட்டம் எப்படி இருக்குங்கிறதையும், வீட்டு தோட்டத்துக்காக கொஞ்சம் திங்ஸ் அப்புறம் செடியெல்லாம் வாங்கியிருக்கேன். அது எல்லாத்தையும் தான் அந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, அந்த ரோஸ் செடியெல்லாம் இப்போ வாங்கியிருக்கேன். ஏன்னா ரோஸ் செடி எல்லாமே போயிடுச்சு. நாங்கள் லாக்டவுனில் ஊருக்கு போயிருந்தோம். போயிட்டு வரவங்களும் எல்லா செடியும் போயிடுச்சு. இது வந்து ரோஸ் செடிக்கு போடுறதுக்கான உரம் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் நார் வந்து ஒரு 5 கிலோ பிளாக் மட்டும் வாங்கி ஊற வச்சுருக்கேன். செடி வந்து நாளைக்கு போட போகிறோம், அதுக்காக வந்து எடுத்து வச்சுருக்கேன். 5 கிலோ பிளாக், ஒரே ஒரு பிளாக் மட்டும் தான் வாங்கினேன். இது வந்து தொழு உரம் வந்து 20 கிலோ வாங்கியிருக்கு. இங்கே தயாரிக்கிற இடத்துலேயே போய் வாங்குறதுனால கம்மியாக 1 கிலோ வந்து 12 ரூபான்னு வாங்கினோம். தோட்டம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். சம்மருக்கு அப்புறம் வந்து நாங்கள் லாக்டவுனில் ஊருக்கு போயிட்டனால பூச்செடியெல்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லாமே காஞ்சி போயிடுச்சு. இந்த இப்போ பார்த்துட்ருக்கீங்களா, இந்த கத்திரிக்காய் செடியெல்லாம் ஊர்லேருந்து கொண்டு வந்தது. சும்மா அப்படியே பேக்கில் வச்சுட்டோம். இந்த மண் இருந்த பேக்கில் மேலே வந்து கொஞ்சம் மண் போகிற மண்ணெல்லாம் டாப்அப் பண்ணணும். தான் ரொம்பவே சப்போர்ட்டாக மாதுளை மரம்லாம் நல்லா தான் இருக்குது. செடிகள் எல்லாம் தான் ரொம்ப காய்ச்சி போன மாதிரி ஆயிடுச்சு. அதுலேயும் ரோஸ் செடி ஒன்றுமே இல்லை, நிறைய செடி இருந்துச்சு இல்லையா. நீங்கள் ஆல்ரெடி வீட்டு தோட்டம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். எல்லா செடியுமே போயிடுச்சு. செவந்தி செடி மட்டும்தான் அதில் தப்பிச்சிருக்கு, மீதி எல்லா செடியும் போயிடுச்சு. தோட்டமே ரொம்ப இதாக தான் இருக்குது. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். எப்படி இருக்குங்கிறத தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். செடிகள் கடிக்கிறதுக்காக மீன் அமிலம் ஒரு 1/2 லிட்டர் வாங்கியிருக்கோம். இது வந்து பம்ப் ஒன்று புதுசாக வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இந்த பம்ப் ஒன்று வாங்கிட்டு வந்துருக்காங்க, சின்னதாக தான், மருந்தடிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் கட்டர் ஒன்று வாங்கினேன். கட்டர் நான் வீடியோவில் வந்து காமிக்கல, செடியெல்லாம் கட் பண்ணி விட்டு கட்டர் ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து பூச்செடிகளுக்கு மட்டும் போடுறதுக்குள்ள உரம்னு சொன்னாங்க. வித்தியாசமாக இருந்தது. செடி போட்டு போவோம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலான்னு வாங்கியிருக்கேன். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இது ஒரு செடி தான், இது பாரிஜாத பூச்செடி. அந்த பூவோட வாசம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது ஒன்று வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் தோட்டத்தில் கீரை போடுறதுக்காக பெரிய சைஸில் ஒரு 3 க்ரோ பேக் வந்து வாங்கியிருக்கேன். இந்த சைஸில் பாருங்கள், கொஞ்சம் ரவுண்டாக பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு 3 பேக் வாங்கியிருக்கேன். அவ்வளோதான், இன்றைக்கி வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் இந்த பூச்செடியெல்லாம் வச்சுட்டு எப்படி வைக்கிறதுன்னு நான் ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வச்சுட்டு எப்படி க்ரோத்தெல்லாம் எப்படி இருக்குங்கிறதையும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.